My name is my name is ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் கேட் வீடியோ கேட்டுருந்தீங்க. ஒரு சரியான சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, நான் உங்ககிட்ட ப்ரீ புக்குன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா. பட் இது போடுற குட்டி, இது போட்ட குட்டி அது இப்போ குட்டி போட்டுடுச்சு. சைஸ் பார்த்திங்கன்னா சுண்டு வரல் சைஸ் இருக்குது. சுண்டு வரல் சைஸ் தான் குட்டியே இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க, அப்படியே பின்னாடியே வாங்க. இது இத்தியாண்டு சைஸ் குட்டி போட்டு நான் சத்தியம் எதிர்பார்க்கல. காட்டவா? இதெல்லாம் புக் எடுப்பா. யாருக்கு கிட்டன் வேணுமோ என்கிட்ட சொல்லுங்கள். தெரியுதா? சுண்டு வரல் சைஸ் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ தான் குட்டி போட்டுக்குது போல் பாருங்கள். ஆல் ஆர் நியூ போர்ன். 3 குட்டியை போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இதில் பாருங்க, ஒன்று கருப்பை வேறு ஒருத்தர் இருக்கிறாண்டு, பியூர் கருப்பு. அடுத்த கருப்பு. யாருக்கு கிட்டன் வேணுமோ மெசேஜ் பண்ணுங்க. சுத்தம் அந்த பூனைக்கு எப்படி பூனை குட்டியை பார்த்துக்கிறதுன்னு தெரியல. அடேடே, என்னடா பண்ணுறது? பூனைக்குட்டிக்கு எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியலையா? நாமத்தை அரேஞ்ச் பண்ணால் அது அம்மாவை காட்டுறேன் பாருங்கள். ஸோ எது குட்டி போட்டுச்சுன்னா இது தான் குட்டி போட்டுச்சு. கம்மியான கற்று தெரியாத பூனைக்குப்பா குட்டியை போட்டு எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்குது. நசுக்காமல் இருந்தால் சரி. ஸோ அதெல்லாம் ப்ரீ புக்குடு. யாருக்கு வேணும் மெசேஜ் பண்ணுங்கள். 1.5 மந்தில் வீட்டுக்கே கொண்டு வந்து தரப்படும். இல்லைனா ப்ளூ கிராஸுக்கு தான் கொண்டு போய் தரப்படும். ஐயோ, குட்டியெல்லாம் போட்டு நசுக்குது. அதெல்லாம் தேவையில்லை. சரி, நம்ம செட்டிங்ஸ் பண்ணணும். இப்போ நான் செட்டிங்ஸ் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு. சரி, நீங்களே கேளுங்க. குட்டியை பார்த்துக்க தெரியுமான்ட்டு பார்க்குது. குட்டியை பார்த்துக்க தெரியுமான்னு தெரியல எதுக்கு. சரி, இதுக்கு நான் ஒரு செட்டிங்ஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு அந்த பிரச்சனை பண்ணாரு. அந்த இடத்த எடுத்துக்கிடு. சீக்கிரம் துணியில் வை. இந்த பைப்பு முன்னாடி வை. வச்சு அதுக்குள்ள அந்த ஃபோன் சீக்கிரம் அப்படியே எனக்கு வீடியோ எடு. கடிக்கு போகுது, கீழே விழுந்து. சரி, ஓகே. இதுலேருந்து ஒரு தேர் தைக்கணும். கடிக்கு போகுது, அதையே கடிக்குது. 1 ஏய், எலிக்குட்டி சைஸ் இருக்குது, பெருசு பெருசு இல்லை. இதுக்கு முன்னாடி நான் போட்டது எல்லாமே சூப்பராக பெருசாக இருக்கும். மேலே போ. நீ தூக்கி வைக்கவா? நசிக்கணும். சோபா வெட்டி இது பண்ணு. தூக்கி இங்கே வெளியுதா கடிக்குமா? அவ்வளோதான். தள்ளு சோஃபா, தள்ளு. நீ தள்ளு. அடியில் அந்த பக்கம் இந்தியா தள்ளு, அப்படியே ஓரத்தில் ஒட்டி. அவ்வளோதான், போதும். அதுதான் சேஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ அப்போ இனிமேல் நம்ம வீட்டில் அதிகமாக கேட் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. எப்படி இப்போ ஒரு மதர் கேட் குட்டி போட்டுடுச்சு. அது பார்த்திங்கன்னா 7-8 மாதம் தான் இருக்கும் போல். அதனால் தான் அது போட்ட குட்டி ரொம்ப சிண்டுவரல் சைஸ் இருக்குது. ஒன்றான மதர் கேட்டுக்குது. அது குட்டி போடும்போது பார்க்கலாம். ஸோ இந்த குட்டியெல்லாம் ப்ரீ புக்காடு. ஸோ நான் சேல்ஸுக்கும் பண்ணுவேன் இந்த குட்டியை மட்டும், ஓகேவா? ஸோ 1 மந்த் ஆனால் கூட உங்களுக்கு நான் அடாப்ஷன் தயார். பட் உங்களால் சரியாக பார்த்துக்க முடியும். பிகாஸ் 1.5 மந்த்துக்கு மேலே ஆனால் தான் குட்டியை பார்த்துக்க முடியுமே. ஸோ அதுதான் இதே மாதிரி நிறைய கேட் வீடியோஸ் இருந்தால் நம்ம சேனலில் அதிகமாக வரும். பட் மற்றவங்கள மாதிரி காமெடியாலாம் இருக்காது. ஸோ ஒரு இயல்பாக உங்கள் வீட்டில் எப்படி குட்டி வளர்த்துறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ண மாதிரிடாதீங்க. நிறைய கேட் வீடியோஸ் வந்துடுமே நம்ம சேனல், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி, ஓகே, பாய் கைஸ்.
என்னை ஃபாலோ பண்ணதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ், மற்ற சோஷியல் மீடியா வினோத் ஜஸ்டிஸ். ஓகேவா? சரி, பாய். My name is. My name is. My name is.